ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்னைக்கு என்ன சமைக்க போறேன்னா, வீட்டில் மிச்சம் மீறுற காயை எல்லாத்தையும் போட்டு ஒரு அவியல் தான் பண்ண போகிறோம். இந்த அவியலை நீங்கள் அடையோட வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது அடைக்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்தி தோசையோடையும் வச்சு சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் புளிக்குழம்பு காரக்குழம்புக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சமையல் அறைக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க. வீட்டில் தினமும் சமைக்கிற காயிலேருந்து கொஞ்சம் காயை எடுத்து வச்சு வார கடைசியில், அதாவது சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு கதம்பு பொரியலாவோ இல்லை ஒரு கதம்பு குழம்பாவோ, அப்படியும் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு அவியலாக செய்வாங்க. அவியலுக்கு நீங்கள் எந்த காய் வேணாலும் சேர்க்கலாம். சவு பூசணிக்காய், சொரக்காய், புடலங்காய், முருங்காய், பீன்ஸு, கேரட்டு, இந்த மாதிரி எந்த காய் வேணாலும் சேர்க்கலாம். பீட்ரூட் மட்டும் நான் சேர்க்க மாட்டேன். ஏன்னா அவியலுடைய கலரை மாற்றி விட்டுடும். அதாவது அவியல்னா வெள்ளையும் அந்த பச்சையும் சேர்ந்த மாதிரி லைட் க்ரீன் கலரில் இருக்கணும். பீட்ரூட் சேர்த்தா நம்மளுக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகிடும். இங்கே நான் முருங்காய், பீன்ஸு, கருணக்கிழங்கு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, வெள்ளரிக்காய், கேரட்டு, கொஞ்சம் அவரைக்காய் எடுத்துருக்கேன். இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா காயை நல்லா கழுவிட்டு நீட்டு வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அதாவது நம்ம கையோட சுண்டு விரல் இருக்குல்ல, அந்த நீட்டுக்கு காயை கட் பண்ணி எடுத்திருக்கேன். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு அது கருத்துரும். அதனால் தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. கட் பண்ண எல்லா காயும் குக்கரில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் குக்கரில் வேக வைக்க போகிறது இல்லைன்னா கடாயில் காயை சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. குக்கரில் எல்லா காயும் சேர்த்தாச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா காயிலே நல்லா தண்ணி விடும். அதனால 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அந்த ஒரு விசில்லே காய் நல்லா வெந்துடும். ஒரு விசிலுக்கு மேலே விட்டுறாதீங்க, நல்லா குழைய வெந்துடும். அவியல் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. காய் வேகிறதுக்குள்ளே அவியலுக்கான தேங்காய் மசாலாவை அரைச்சி எடுத்துப்போம். ஒரு 1/4 மூடி தேங்காவை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 3 பெரிய பச்சை மிளகாய். அவியலுக்கான காரம் இந்த பச்சை மிளகாய் மட்டும்தான். அதனால் காரத்துக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாவை உடச்சி சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. முதல்ல தண்ணி சேர்க்காம ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. மசாலா கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. காய் ஒரு விசில் ப்ரெஷரும் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. காய் நல்லா வெந்து வந்திருக்கு. இதையும் ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. தேங்காய் மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. காயும் வேக வச்சாச்சு. இப்போ நம்ம தாளித்து விட்டுடலாம். தாளிக்க ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடித்து உளுந்து நல்லா செவக்க ஆரம்பிக்குது. இப்போ இதில் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் நல்லா செவந்து கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வேக வச்ச காயை கடாயில் சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க தேங்காய் மசாலாவை காயில் சேர்த்துக்கோங்க. தேங்காய் மசாலா காய் எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ உப்போடைய டேஸ்ட்டை பார்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பை சேர்த்துக்கோங்க. தேங்காய் மசாலா அரைச்ச மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஜாரை அலசி அதையும் சேர்த்துக்கோங்க. உப்பும் தண்ணியும் சேர்த்து ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் எல்லாம் ஒன்று சேர வேகட்டும். அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க, இல்லைனா நம்மளுக்கு அடி பிடிச்சிரும். 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் எல்லாம் ஒன்று சேர வேக விட்டாச்சு. இப்போ 3 டேபிள் ஸ்பூன்லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ப தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தயிர் சேர்க்க பிடிக்காதவங்க ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ்க்கு புளியை ஊற வச்சு நல்லா கரைச்சி அந்த தண்ணியை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி ஒரு கலரி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. விதவிதமான காயை போட்டு செம்ம டேஸ்டான ஒரு அவியல் செஞ்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு லைக்கை தட்டுங்க. மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வரும் நாட்கள் இனிதே அமைய நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.